அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து தோசை, சப்பாத்திக்கு, இட்லிக்கெலாம் அருமையான சைடிஷான சட்னி தான் பார்க்க. ஒரு கப் அளவு நம்ம வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை நல்லா கொழுந்து தலையாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இந்த கழுவி வச்சிருந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருக்கேன், ஒரு 6-7 வரமிளகா, இதிலே வந்து ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸியில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ கடுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இது கடுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகமும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உப்பு சேர்க்காதீங்க. இது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து இப்போ உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதோடைய உப்பு அதிகமாகிடும். இது சுண்டுனதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டான பதத்துக்கு இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா இடையில கிளறி விடுங்க. நான் மூடி போட்டு இடையில தெறிக்குது, அதனால் மூடி போட்டு நல்லா இடையில கிளறி விட்டேன். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க பார்த்து. இதே மாதிரி நம்ம எல்லா சைடிஷ்க்கும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்திக்கு முதற்கொண்டு நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.